வந்து இன்னைக்கு டிஎம்கே கட்சி சார்பில் இதை நடத்துறதுனால நாங்க கண்டிப்பா எதிர்த்து தான் ஆகணும். தமிழ்நாட்டுக்காரங்க ரேஷன் அரிசிக்கு கூட கையேந்திர நிலைமை சீக்கிரம் வரப்போகுதுன்ற ஒரு தமிழர்கள் நம்ம வந்து இன்னைக்கு வடநாட்டுக்காரங்க யாரையுமே வந்து நம்ம அவங்களை வஞ்சிக்கல. தாவேகா எதிர்க்கிறாங்க, அண்ணன் சீமானே எதிர்க்கிறாரு. மட்டுக்கடங்காத கூட்டமா தான் இருக்கும் அப்படின் போது இந்த கரூர்ல நடைபெற்ற சம்பவம் மாதிரி இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடைபெற்ற சீமானனும் அதே தான் பேட்டியில சொல்லியிருப்பாரு. இது எதுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு வாக்காளர் திருத்த சட்டம் சொல்லிட்டு நம்மளுக்கு மத்திய அரசுல இருந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதல்ல இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஆதரிக்குது, மித்த கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னா, இந்த வாக்காளர்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு சில பேர் இறந்தவங்களுக்கு இன்னும் வந்து அந்த வாக்குரிமை இருக்கலாம், 18 வயசு ஆனவங்க வந்து புதுசா பதிவு வந்திருக்கலாம், அது போக அவங்களோட அந்த அட்ரஸ், வாக்குச்சாவடி எண் மாற்றம், இந்த மாதிரி நிறைய வந்து மாற்றங்கள் இருந்திருக்கும். ஒரு பேத்துக்கு 2 வாக்குகள் கூட இருக்கும். இங்க ஒரு வாக்குச்சாவடி இருக்கும், அவங்க ஆல்ரெடி வேற இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா அங்க ஒரு வாக்கு எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு வாக்காளர் திருத்த சட்டம் களை எடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து ஏன் இப்ப தாவேகா எதிர்க்கிறாங்க, அண்ணன் சீமானே எதிர்க்கிறாரு, பாமகவும் அந்த கூட்டத்தை வந்து இன்னைக்கு எதிர்த்திருக்காங்க, போகல அவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து இன்னைக்கு டிஎம்கே சார்பாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஏன் அவங்க வந்து இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த ஒரு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் வந்து இன்னைக்கு கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு இந்த 3 இடத்துல மட்டும் அதிகமா அழுத்தம் கொடுத்து நீங்க உடனடியா இதை நீங்க பண்ணி ஆகணும்னு சொல்ல அந்த 1 மாச கால அவகாசம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்காங்கன்னும் போது இந்த 1 மாச டயத்துக்குள்ள அவங்களால கண்டிப்பா அதை வந்து சீக்கிரம் அதை சரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா என்னதான் நீங்க வந்து ஒவ்வொரு பூத் அடிப்படையிலையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி அடிப்படையிலையும் நீங்க போடும்போது அது வந்து கண்டிப்பா அதுக்கான ஒரு டைமிங் வந்து பத்தாம போயிடும். அப்ப நீங்க என்னதான் வந்து அந்த சட்டத்தை வந்து நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சாலும் அது உங்களால முடியாதுன்னு சொல்லி தமிழக வெற்றி கழக சார்பில் இந்த சட்டம் கொண்டு வந்த அன்னைக்கே வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு ஆல்ரெடி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. தாவேகா தலைமையில இருந்து அதுக்கான அறிக்கை வந்து பிஜேபிக்கு மத்திய அரசுக்கு போய் சேர்ந்துருச்சு. இருந்தாலும் கூட இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் சொல்லிட்டு டிஎம்கே சார்பில் நடத்துறதை ஏன் இன்னைக்கு தாவேகா புறக்கணிக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு, இது வந்து திமுக அரசு சார்பில் நடக்கிற ஒரு கூட்டம், இது வந்து நீங்க அரசு தமிழக அரசு சார்பில் நடத்தி ஐயா முதலமைச்சர் அவர்கள் வந்து பொறுப்பேற்று தலைமையேற்று இந்த கூட்டத்தை நடத்தியிருந்தாங்கன்னா நாங்க கண்டிப்பா கலந்துட்டு இருந்திருப்போம், அங்க போய் நாங்க எங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருப்போம், இது வேண்டாங்க, இது வந்து சரியா வராது அப்படின்னு. ஆனா அவங்க வந்து இன்னைக்கு டிஎம்கே கட்சி சார்பில் இதை நடத்துறதுனால நாங்க போகல அப்படின்னு. நேத்து வந்து அன்னை சீமானனும் அதே தான் பேட்டியில சொல்லியிருப்பாரு. இது எதுக்கு, இதை கொண்டுட்டு வந்து இப்ப என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் வந்து இன்னைக்கு மத்திய அரசு வந்து இன்னைக்கு ஐயா பிரதமர் அவர்கள் இன்னைக்கு 3வது தடவை தொடர்ந்து பிரதமரா இருக்கிற இந்த ஒரு டயத்துல இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்ப வரப்போற இந்த ஒரு தமிழ்நாட்டு வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்காக நீங்க இந்த மாதிரி வேலை பாக்குறீங்கன்னா நீங்க மெல்ல மெல்ல வந்து காலூன்ற நினைக்கிறீங்களோ, உங்க சைடுக்காக வரும் பிளஸுக்காக நீங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அண்ணன் நிறையவே கேள்வி கேட்டிருப்பாரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது சாதகமா பாதகமா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பா சாதகமா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு முதல் வாக்காளர்களா இருக்கட்டும், முதல் தடவை வாக்கு போடுற அந்த சின்ன பசங்க 18 வயசு நிரம்பியவர்களா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி நிறைய ஓட்டுகள் போட்டு இன்னைக்கு முதியவர்களா இருக்கிற அந்த ஒரு வயதானவங்களா இருக்கட்டும், அவங்களோட ஓட்டு எண்ணிக்கைன்றது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமாவே சாதகமா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த ஒரு சட்டத்தால தமிழக வெற்றி கழகத்தை எந்த வகையிலும் இந்த சட்டம் பாதிக்காது அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்புறம் ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் வர்றது வந்து இன்னைக்கு நீங்க தமிழக மக்களை வந்து நீங்க ஏதோ திசை திருப்புறீங்களோ. ஏன்னா இன்னைக்கு அவங்களால போய் அந்த ஒரு எண் கொடுத்து அந்த ஒரு ஓட்டர் ஐடியை கொடுத்து ஏகப்பட்ட சட்ட திருத்தத்தை கொடுத்து நீங்க கொடுக்குற வேலைக்காக அவங்க இருக்கிற வேலைகள் எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து உட்காந்து உங்களுக்கு இவ்வளவு பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் பத்தாது. அப்போ பொதுவா அந்த இறுதி வாக்காளர் பட்டியலை நீங்க ரெடி பண்ண அந்த ஒரு பேப்பரானது இணையத்துல ஈஸியா பாக்குற மாதிரியான பேப்பரா இருக்கணும். யார் வேணாலும் இன்னைக்கு கையில நெட்டு வச்சிருக்காங்க, இப்ப அவங்களோட ஓட்டர் ஐடி போட்டா அவங்க அந்த பூத் லிஸ்ட்ல இருந்து வர்றது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா தெரியற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக சார்பில் ஏற்கனவே நிறைய அதுக்கான படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கொடுத்து ஈஸியான ஒரு அறிக்கை வந்து விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமும் சரி நிறைய அனைத்து நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு டிஎம்கேக்கு வந்து ஆதரவா போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட பேர்ல, ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நிறையவே கேள்வி கேட்டிருந்தாரு. இருந்தாலும் கூட இப்ப நீங்க விஜய் அவர்கள் உள்ள வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இதுக்கு ஆதரிக்குதோ எதிர்க்குதோ கூட்டத்துக்கு வந்துட்டாலே நீங்க என்ன நினைப்பீங்க? இன்னைக்கு கரூர் விஷயத்துல வந்து ஏதோ சாதகமா இவங்களுக்காக ஒரு தீர்ப்பு வரணும்னு சொல்லி தமிழக அரசு காலில் விழுகிறாங்களோ, இல்ல சீமான் அண்ணன் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு வழக்குல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சு வந்து காலில் விழுகிறாரோ, இந்த மாதிரி பேசுற தமிழ்நாட்டோட அரசியல் வந்து கீழ்த்தரமான அரசியலா தான் போகும். அதனால ஆல்ரெடி அவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்க வேணான்னு, இன்னைக்கும் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏகப்பட்ட வேலைகள் போயிட்டு இருக்கு. இப்ப சனிக்கிழமை நீங்க பாத்துருக்கலாம், வழக்கறிஞர்கள் கூட்டம் போட்டு இன்னைக்கு தொண்டர்கள், அதாவது ஒவ்வொரு இடத்துக்கள்லயும் இருந்து வர நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள்ல ஏற்படுற ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தா கூட அதை வந்து வழக்கறிஞர் அணிகள் வச்சு அவங்களுக்காக அந்த ஒரு வாதாடி அவங்களுக்கான ஜாமீன் பெற்றுத்தரதுக்கான வழக்கறிஞர் அணி கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்டரணி மிகவும் பாதுகாப்பான அந்த ஒரு தொண்டரணி இன்னைக்கு விஜய் அவர்கள் நடக்கிற கூட்டமா இருக்கட்டும், இல்ல அடுத்தடுத்த சுற்றுப்பயணங்கள் வரப்போகும்போது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும்
ஆண்கள், பெண்கள் என இரு பாலர்களுக்கு தனியான அந்த ஒரு தொண்டர் அணி அமைப்பு படைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. 234 வாக்காளர் அந்த 234 சட்டமன்ற தொகுதிக்கும் 468 அணிகள் வந்து இன்னைக்கு அவங்க ஆள் பிரிச்சிருக்காங்க. அந்த 468 பேருக்கு கீழ வந்து 1700 பேருக்கு மேல கிட்ட வரும். அந்த மாதிரி அவங்கவங்க பிரிச்சு அவங்கவங்க கையில அந்த பொறுப்பை ஒப்படைக்கும்போது இவர்கள் அனைவரும் இனி அடுத்து வந்து விஜய் அவர்கள் கூட்டம் வந்து எப்படி கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமா தான் இருக்கும் அப்படின்னும் போது இந்த கரூர்ல நடைபெற்ற சம்பவம் மாதிரி இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடைபெற்றக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்குலாம் தனிப்பட்ட முறையில் சீருடை வழங்கி ஒரு பேட்ஜ் கொடுத்து தொண்டர் அணி அப்படின்ற எல்லா கட்சிகளையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு தொண்டர் அணின்றது சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சிகள் எல்லாம். ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வந்து எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு அடுத்து நம்ம விஜய் அண்ணனுக்கு தான் வருது அப்படின்னும் போது இனி அந்த மக்களை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும். ஏன்னா இளைஞர்கள் வந்து ஒரு அளவு அந்த ரொம்ப சந்தோஷத்திலையும் குசியிலையும் மேலே ஏறுறது நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மள அணில் குஞ்சுகள்னு சொல்றாங்கன்னா சும்மா கிடையாது. அந்த மாதிரி சேட்டைகள் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் சார்பில் நடந்துட்டு தான் இருக்கு. இவங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி இல்லப்பா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தொண்டர் அணி சார்பில் வந்து அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்போது கட்சி வந்து இன்னும் மேலும் வந்து வலுவடைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொண்டர்படை அப்படின்றது வந்து இன்னைக்கு விஜய் அவர்களோட பாதுகாப்பு வண்டிக்கு பின்னாடி போறவங்களை தடுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சில காரணங்களால லேட் ஆகுது, அந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம இருக்குன்னு போது குழந்தைங்களை தூக்கிட்டு வரதை தவிர்க்கிறதுக்கு, அதாவது ஒருத்தவங்க தெரியாம குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க, கர்ப்பிணி வந்துடுறாங்க, வயசானவங்க வந்திருந்தாங்கன்னா உடனடியாக அந்த இடத்துல அவங்களை அப்பவே தூக்கி போய் வீட்டில் விடுறதுக்கான ஒரு சிறப்பான படைகளா இது வந்து செயல்படுதுன்னு சொல்லி கட்சி சார்பில் நிறைய ஒரு ரெக்வஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த தொண்டர் அணின்றது ரொம்ப பாதுகாப்பா அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அடிப்படை கட்டமைப்பு அப்படின்ற ஒரு கட்சிக்கான வேலைகள் அதிகமா இருக்கிறனால இந்த எஸ்ஐஆர்லாம் நம்மளுக்கு அது பெருசாவே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க எதுக்குறேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இது நீங்க பேசி ஒண்ணுமே ஆக போறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல்ன்றது இன்னும் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலம் கூட இன்னும் முழுசா இல்லைன்றனால இந்த டைம்ல நீங்க கொண்டுட்டு வரும்போது எல்லா கட்சிகளையும் நீ பிரச்சாரத்துக்கு கிளம்புவாங்க, தேர்தல் அறிக்கைகள் அடுத்தடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மக்களுக்கு நீங்க இந்த எஸ்ஐஆர் கொண்டுட்டு வந்து திணிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஜனநாயக அடிப்படையில் இந்த வாக்காளர் நடைபெற்றணும் அப்படின்னா இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து தான் ஆகணும். இன்னைக்கு பீகார் மாநிலத்தில் இருந்து நிறைய பேர் வந்து புலம்பெயர், நான் குறிப்பாக பீகார்னு சொல்ல வரல, நிறைய வட மாநிலங்கள்ல இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி வாக்காளர்களுக்கு மேலே இன்னைக்கு அவங்க வாக்கு உரிமை வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இப்போ இந்த ஓட்டுகள் பூரா நீங்க யாருக்கு சாதகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆளும் அரசுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க யாரை தீர்மானிக்கிறாங்களோ, அவங்க யாரை வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்கன்னு இன்னைக்கு அவங்க தான் வாக்காளர் அந்த ஒரு ஆளும் அரசா வர்றாங்க அப்படின்றது பெரிய அதிர்ச்சி தான் நம்மளுக்கு வருது. ஏன்னா இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏற்கனவே பிரதமர் அவர்கள் பேசியிருப்பாங்க, தமிழ்நாடு அரசு வந்து தமிழக மக்கள் வந்து இன்னைக்கு பீகார் மாநில தொழிலாளர்களை அதிகமா வஞ்சிக்கிறாங்கன்ற மாதிரி கிடையவே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வடநாட்டுக்காரங்களுக்கு அதிகமா வந்து ஒரு தொழில் அமைப்பை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க ரோடுகள்ல ஃபுல்லா இன்னைக்கு வடநாட்டுக்காரங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. அவங்களோட அந்த பிளாஸ்டிக் விற்பனையாகட்டும், துணிமணிகள், போர்வைகள், சேர்கள், விளையாட்டு பொம்மைகள், செருப்பு என்னமோ விற்கிறாங்க. இன்னைக்கு நம்மளோட தொழிலாளர்கள் வந்து அதால பாதிக்கப்படுறாங்க. கடை வாடகை கொடுத்து தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்து இன்னைக்கு எவ்வளவோ அது இழந்து தான் இன்னைக்கு நம்ம தமிழர்கள் நிற்கிறாங்கன்றே தவிர இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க வடமாநில கொள்ளையர்கள் தமிழ்நாட்டில் அட்டூழியம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த தமிழக கொள்ளையானாலும் வடமாநில போய் அட்டூழியம் பண்ணி நம்ம பார்த்ததில்ல. அந்த மாதிரி நியூஸ் எதுவுமே வந்ததில்லை. இப்போ கூட திருப்பூர்ல சம்பவம் நடந்துச்சு. தமிழக காவல்துறைகள் மேல முட்டை, கல், தக்காளி இதெல்லாம் கொண்டு வந்து எரியிறாங்க, அவங்கள அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்கன்னு. அதனால ஐயா பிரதமர் அவர்கள் சொன்னது இதுல முற்றிலும் தப்பு. ஏன்னா இதுக்கு நான் வந்து நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு தமிழர்கள், நம்ம வந்து இன்னைக்கு வடநாட்டுக்காரங்க யாரையுமே வந்து நம்ம அவங்களை வஞ்சிக்கல. இன்னைக்கு ரோட்டோரங்கள்ல இருக்கிற கடைகளா இருக்கட்டும், உணவகங்களா இருக்கட்டும், நிறைய அவங்க உழைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. ஒரு சில பேரை நம்ம சொன்னாலும் கூட சில பேர் அட்டூழியம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சீமான் அண்ணன் ஒவ்வொரு தடவையும் அதை பத்தி நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும்னு சொல்லி அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஞாபகம் வருது. வடமாநில தொழிலாளர்களா இருக்கிற சில பேர் நம்மளுக்கு சகோதரர்களா இருந்தாலும் கூட வடமாநிலத்துல வந்து தமிழகத்துல கொள்ளையடிச்சுட்டு போகணுன்ற வர்ற கூட்டம் அதிகமா தான் இருக்குது. ஐயா பிரதமர் அவர்கள் இந்த வார்த்தையை விட்டதுக்கு அண்ணாமலை அண்ணன் முட்டு கொடுத்து பேசினதை சத்தியமா எங்களால வந்து ஏத்துக்கவே முடியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1,80,00,000 வாக்குகள் பெற்ற அவங்க உடனடியாக ஆளுங்கட்சியா வந்துருவாங்கன்னு போது அந்த வடமாநில தொழிலாளர்கள் போதுமே, நம்மளா இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கணும், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கணும், நம்மளா எங்கிட்டாவது பொட்டியை கட்டிட்டு போயிடலாம். இன்னைக்கு அவங்க தீர்மானிக்கிற மத்தியில இருந்து யாரு சொல்றாங்களோ, ஏன்னா அவங்க அவங்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க, அவங்க நினைக்கிறவங்க தான் ஆளும் அரசா வரப்போகுதுன்னு போது தமிழ்நாடு மக்கள் இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்காரங்க ரேஷன் அரிசிக்கு கூட கையேந்திர நிலைமை சீக்கிரம் வரப்போகுதுன்ற மாதிரி அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து வர்ற அந்த ஒரு தொழிலாளர்கள் தமிழர்களுக்கு சவாலா இருக்கிறாங்க, தமிழர்களோட உரிமையை பறிக்கிறாங்க. ஏன்னா எல்லா உரிமையும் பறிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க நிறைய பேர் வந்து இன்னைக்கு உழைச்சு சம்பாதிக்கிற பேரை நம்ம சொல்ல வரல. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இடம் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, அங்க வெளிநாட்டுல வடநாட்டுல இருக்கிற அவங்களோட சொந்தத்தை கூட்டிட்டு வந்து இங்கேயே குடியேறாங்க. அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா தமிழக ஆளு விற்கிறனால தானே அவங்க வாங்குறாங்க, அவங்க ஒரு காசு கொடுத்து வாங்குறாங்க. அதை பத்தி நம்ம பேச வரல. ஒரு சில பேர் இன்னைக்கு தமிழர்களோட சொத்தை சுரண்டுறதுலையும் சரி, இன்னைக்கு அதிக வட்டி கொடுக்குற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வடநாட்டுக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு பண தேவை இருக்குது, கீழ்த்தரமான எப்படி ஒரு எண்ணத்தை வந்து இன்னைக்கு வடநாட்டுக்காரர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மேல திணிக்கிறாங்களோ, அவங்களோட இயலாமையை இவங்க பயன்படுத்திக்கிறாங்களோன்ற மாதிரி தான் இருக்கு. தமிழக மக்களோட நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த அளவுக்கு 2 பெண்கள் வந்து சகோதரிகள் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த ஒரு ரிசர்வேஷன்ல கூட ரொம்ப அப்படியே படுத்துக்கிட்டு ஹாயா கண்ட இடத்துல எச்சி துப்பிட்டு திரியிறது, பெண்களை வந்து கிண்டல் பண்றது. இப்ப கூட ஒரு சமீபமா 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 8 வயசு குழந்தைய அந்த வடநாட்டுக்காரன் என்ன பண்ணான்னு இந்த மாதிரியான ஒரு
கேவலமான சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு ஆளும் அரசு அவர்களும் சரி, மத்திய அரசும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள பிரிவினைவாதத்தை ஏற்படுத்திடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா மாநிலத்தை விட வட மாநிலத்துக்காரங்க தமிழ்நாட்டில் தான் அதிக சுதந்திரமா திரியிறாங்க. இன்னைக்கு கேரளால போய் நீங்க அவங்களால கை தூக்கி வாழ முடியாது. இன்னைக்கு மேற்கு வங்க மித்த மாநிலங்கள் கர்நாடகாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், நீங்க எங்கேயுமே வந்து உங்களுக்கான அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கான ஒரு சுதந்திரத்தை இந்த அளவு எந்த ஒரு அரசும் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பீகாரிகளா இருக்கட்டும், ஒடிசா மாநிலத்திலேருந்து வரவங்களா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், எல்லா வடமாநிலத்துக்காரங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு முதல்வரா வரணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தமிழர்களுக்கான ஒவ்வொரு உரிமையும் பறிக்கப்படுது. இது வந்து தமிழர்களுக்கான வந்து ஒரு நெஞ்ச உழுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. இதை வந்து நம்ம தான் யோசிக்கணும். இந்த எஸ்ஐஆர் தமிழக வெற்றி கழகம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு 1008 காரணங்கள் இருந்தாலும் முக்கியமா இந்த ஒரு காரணமும் இருக்க தான் செய்யுதுன்றதை நம்ம தான் யோசிக்கணும். சப்ஸ்கிரைபர் இப்போ நீங்க சொல்லுங்க, தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு இந்த ஒரு இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது அது சரியா தவறான்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. சில பேர் வந்து கமெண்ட்ல அசிங்கமா பதிவிட்டுட்டு நம்ம வந்து தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களால அது மட்டும் தான் செய்ய முடியும். அது வந்து யார் செய்யறான்றது அவங்களோட ஐடிக்குள்ள ஜிமெயிலுக்குள்ள போய் பார்த்து இப்பெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட கமெண்ட் நீங்க எதா இருந்தாலும் நல்லபடியான கமெண்ட்டை சொல்லுங்க. அதை நாங்க கண்டிப்பா பதில் கொடுப்போம். நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களா இருந்தாலும் கருத்துக்களால தான் அடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு தலைவரோட பேரை போட்டுட்டு வந்துட்டீங்க, அருவருக்கத்தக்கமான அந்த ஒரு கமெண்ட் நீங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடும்போது அது உங்களோட கீழ்த்தரமான செயலை தான் காட்டுது. இது உங்களோட தலைவருக்கான ஒரு பின்னடைவா தான் நாங்க பாக்குறோம். இப்ப நீங்க உங்க ஒரு கட்சி தலைவரை நீங்க வந்து வாழ்த்தி பேசுறதுக்கு நம்ம வந்து சேனல் தான். நம்ம யாருக்கு வேணாலும் என்ன நடக்குதோ அதை மக்களுக்கு சொல்றோம். அது சரியா இருக்கலாம், சரியா இல்லாம கூட இருக்கலாம். அதைத்தான் நீங்க கருத்துல சொல்லணுமே தவிர ஈஸியா நீங்க பேர்ட்ஸ் போட்டுட்டு போறது அது உங்களுக்கு வேணா நல்லா இருக்கலாம். நாங்க அதெல்லாம் அழிக்கலாம் மாட்டோம். அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் உங்களோட அந்த தராதரன்றதை அடுத்து வந்து பாக்குறவங்களுக்கு புரியும். அதனால தயவு செஞ்சு நண்பர்களே, தோழர்களே, நல்லபடியான ஒரு கமெண்ட்டை கொடுங்க. உங்களோட கருத்துக்களை பதிவிடுற ஒரு தளமா அந்த கமெண்ட் பாக்ஸை நீங்க பயன்படுத்திக்கங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.